கடன் இல்லைன்னா என்ன செய்யணும்? இருக்கிற வச்சு தயாரிக்கும் பொழுது ஆள் குறைப்பு செய்யணும். 10,000 பேர் வேலை செஞ்ச இடத்துல அந்த மெட்டீரியல் காசு இல்லப்பா, நீங்க ஒரு 8,000 பேர் போங்கப்பா, 2,000 பேருக்கு தாப்பா எங்களுக்கு வேலை கொடுக்க இயலும்னு சொல்லி அங்க இருந்து 2,000 பேர் காலியா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு தொழில் நிறுவனங்கள்லையும் என்ன நடக்கிறது? ஆட்களை குறைக்கணுங்க. சொந்த பணத்தை போட்டு அவன் வியாபாரம் பண்ணாம வட்டிக்கு கடனை வாங்கி வியாபாரம் பண்ண காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் என்ன செய்யுது ஏற்படுகிறது. அப்ப அந்த செயற்கையாக அந்த வட்டிக்கு அதிகமான வட்டி கொடுத்த காரணத்தினால செயற்கையாக பொய்யான ஒரு மார்க்கெட் மதிப்பு ஏற்றப்படுகிறது. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா வட்டி தான் இந்த இவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணம். ஆரம்பத்தில் நமக்கு தெரியல எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு. வட்டி அடிப்படையாக கொள்ளாமல் ஒன்னிடத்துல இருக்கிற காசை கொண்டு நீ சொத்து வாங்கணும், இருக்கிற காசை கொண்டு தொழில் செய்யணும் என்கிற மாதிரி ஒரு சமூகம் உருவாகி இருக்குமே, ஆனால் இந்த நிலை வந்திருக்காது. இன்னைக்கு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், உலகத்திலேயே ஏற்பட்ட இந்த பாதிப்பு சவுதியில் ஏற்படல. உலகம் பூரா ஏற்பட்ட இந்த பாதிப்பு வந்து சவுதி அரேபியாவுக்கு ஏற்பட்டுச்சா? நீங்க வேண்டா எந்த பொருளாதார நிபுணத்தை வேண்டாலும் கேளுங்க, அவன்கிட்ட மட்டும் ஏற்படல. என்ன காரணம்? அவன் வட்டி கடன் வாங்கி தொழில் செய்ய மாட்டான். அவனுக்கு எந்த பாதிப்பு இல்ல. அவன் காசை கொண்டு தொழில் பண்ணிட்டு இருக்கான். எந்த ஆளையும் வேலை நீங்க செய்ய தேவையே இல்லை. அவனுக்கு மெட்டீரியல் வாங்குவான், அவனுக்கு தகுந்த அளவுக்கு வேலையை கொடுப்பான். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையை பார்க்கும் பொழுது இந்த வட்டியில் யாரெல்லாம் விழுந்தார்களோ, வட்டியை அடிப்படையாக கொண்டு செஞ்சாங்களோ, ஆரம்பத்தில் நன்மை மாதிரி தெரியும், முடிவில் அது கேடாகத்தான் முடியும். அப்ப இந்த வட்டிங்கிற ஒரு பெரிய பாவம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. இந்த வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் உலகத்தை கிடைத்திருக்குமே, ஆனால் இது ஏற்பட்டு இருக்காது. இதே மாதிரி இது முதல் தடவை இல்ல. அமெரிக்கா பாதிச்சதுனால உலக பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியுது. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நாடு பாதிக்கப்பட்டுச்சு. அர்ஜென்டினா நாடு பாதிக்கப்பட்டு தெரியுமா இல்லையா? அர்ஜென்டினா நாட்டுல வந்து இதே மாதிரி வட்டிக்கு பல நாடுகள்ல உலக வங்கியில கடனை வாங்கி, கடனுக்கு மேல கடனை வாங்கி, அந்த கடனுக்கு மேல கடனை வாங்கி, வட்டிக்கு வட்டி செலுத்த முடியாம போய் உலக நாடுகளுடைய நெருக்கடிக்கு ஆளாகி அந்த பணத்தை செலுத்துவதற்கு நாட்டு மக்களுடைய பணத்தை எல்லாம் வாரி கொடுத்துட்டு பணம் போட்டவன் எல்லாம் அரசாங்கத்தில் போய் நின்னா பணம் இல்ல, வட்டியை கொடுத்து விட்டான், உலக வங்கி கொடுத்து விட்டான், மக்களுக்கு பணம் இல்ல. ராத்திரியோட ராத்திரியா அர்ஜென்டினா அதிபர் என்ன செய்யறாரு? விமானத்தை எடுத்துக்கிட்டு தலைமறைவாகிறார். நாட்டுடைய அதிபர் நாட்டை விட்டு ஓடி போறான். எதுக்காக வேண்டி? ஆஹா, மக்கள் புரட்சி வெடிச்சு போச்சு. இப்ப இந்த புரட்சிக்கு என்ன காரணம்? மக்கள் எல்லாம் புகுந்து வங்கியை சூறையாடுறதுக்கு என்ன காரணம்? இவன் தேவையில்லாம வட்டிக்கு வாங்கி இவன் நாசமாக்குன காரணம். இப்படி பல நாடுகள் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாசமாகி கொண்டுதான் இருக்கிறது. அந்த நாட்டு நாசம் நமக்கு தெரியறது இல்ல. நம்ம நாட்டுக்கு நாசம் வராத வரைக்கும் நமக்கு தெரியாது. இப்ப அமெரிக்கா உலகளாவிய அளவுல கையை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவன் எங்கெல்லாம் தொடர்பு வச்சிருக்கிறானோ அங்கெல்லாம் இது வெளிப்படுகிறது. அப்ப இங்க வட்டி தான் இதுக்கு மெயினான காரணங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டை எடுத்துக்கிறங்க. நம்ம நாட்டுல வந்து போடக்கூடிய வரியில வந்து நம்மள்ட்ட வரி வசூலிக்கிறாங்கல்ல, அதுல வந்து 26% வட்டிக்கு போய்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டுல நம்மள்ட்ட வரி போடுறாங்க இல்லையா, 10,000 கோடிக்கு அவங்க வரி போட்டாங்கன்னு சொன்னா 2,600 கோடி வட்டி செலுத்து உலக வங்கி. அசலுக்கு இல்ல, 2,600 கோடி ரூபாய் 10,000 கோடிக்கு வரி போட்டு நம்ம வாங்குறான். இந்த பணத்துல 2,600 கோடி ரூபாய் எதுக்கு போகுது? உலக வங்கியில வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப வட்டி இல்லாமல் அந்த கடனை வாங்காம இருந்திருந்தால் 2,600 கோடி ரூபாய் நமக்கு நம்ம நாட்டு மக்களுடைய நன்மைக்கு பயன்பட்டு இருக்கு. அசல் வேற அப்படி இருக்கிறது. அந்த அசல் இன்னும் குறைக்கப்படல. அசலுக்கு மேற்கொண்டு வச்சு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 3,000 கோடி ரூபாய் வட்டி ஆகி போயிடும். இப்ப தெரியாது. இப்ப லேச ஆரம்பித்த வட்டி இந்த வருஷத்து பட்ஜெட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 26% வட்டிக்கு போகிறது. அடுத்த வருஷம் 30% போகும், அடுத்த வருஷம் 40% போகும், அடுத்த வருஷம் 50% போகும், அடுத்த வருஷம் 60 போகும், அடுத்த அர்ஜென்டினா தான். அப்ப வட்டிக்கு வாங்கி நீ வட்டியே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தில் எப்படி கவனம் செலுத்த முடியும்? அப்ப இந்த வட்டிங்கிறது ஒரு பெரிய சுரண்டல், ஒரு பித்தலாட்டம். இந்த வட்டியில வந்து நாடு விழுந்தால் நாசமா போயிரு, தனி நபர் விழுந்தால் நாசமா போயிடுறான். நீங்க வந்து சொந்த காசுல வீடு வாங்கினீங்கன்னா அதனுடைய நிலைமை என்ன? வட்டிக்கு வாங்கினா அதனுடைய நிலைமை என்ன? உங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து உங்களை சாப்பிட முடியாம வட்டி தான் கட்டுவீங்களே தவிர அந்த சொத்து அவனுக்கு பேங்குக்கு இருந்துகிட்டு இருக்கும். 10 லட்சம் ரூபாயில கட்டுற வீட்டு 25 லட்சம் ரூபாயை போய் விடுகிறது. நீங்க வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு வீட்டை கட்டினீர்களே, ஆனால் சொந்தமா கட்டினால் 10 லட்சம் ரூபாயில முடியக்கூடிய ஒரு வீடு இந்த வட்டி எல்லாம் சேர்த்து கடைசியில மீட்பீங்களே, அப்ப பாத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு 25 லட்சம் ரூபாய். உங்களுக்கு விற்க இயலுமா? 25 லட்சம் ரூபாய்க்கு தேவைப்படுதுன்னு விற்க இயலுமானா முடியாது. 10 லட்சம் தான் விற்க முடியும். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்? அந்த வட்டியில போய் விழுந்து எல்லாருமே நாசமாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு விலைவாசி ஏறுதுல,
விலைவாசி ஏறுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. உற்பத்தி குறைவு, தேவை அதிகரிக்கிறது, பணப்புழக்கம், இதெல்லாம் காரணமா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் வட்டி தான். எல்லா நிறுவனங்களும் என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதா இருந்தா சொந்த காசை போட்டு உற்பத்தி செய்ய மாட்டேங்கிறான், வட்டிக்கு வாங்கி உற்பத்தி செய்யறான். அப்ப என்னவாக அதை அதுல வைக்குவான். சொந்த காசை போட்டா இது 1000 ரூபாய் எனக்கு அடக்கமாகும், 1100 ரூபாய்க்கு நான் வித்துருவேன். நான் வட்டிக்கு வாங்கினா எனக்கு அடக்கமா 1200 ஆயிரும், 1300 தான் விற்பேன். அப்ப 1100 ரூபாய்க்கு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் 1300க்கு கிடைக்கிறது காரணம் யாரு? எல்லாம் வட்டி பேஸ், வட்டி அடிப்படையாக கொண்டு செய்யற காரணத்தினாலதான் இந்த வட்டி காசை கையில இருந்தா கொடுப்பான், உங்கள்கிட்ட வாங்கி தான் கொடுப்பான். அவன் நோட்டை அடிக்கிறான். ஒரு தொழிற்சாலை நடத்துறவன் வட்டி கடன் வாங்கிட்டான்னு சொன்னா அந்த வட்டி எங்க இருந்து கொடுப்பான்? தயாரிக்கிற பொருள்ல தான் கொண்டு வைப்பான். அதான் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பொருள்கள் ஒரு பிளேடா இருந்தாலும் சரி, அதுல வட்டிக்கு வாங்கி நடத்தினான்னு சொன்னா கண்டிப்பா நம்மள்ட்ட இருந்து வட்டியை வசூல் பண்ணி கொடுக்கறான் அந்த கம்பெனிக்காரன். அவன் கொடுக்கறதுல வட்டி, அவன் வாங்கின வட்டியத்துக்கு நம்மதல்ல கட்டி நம்மள்ட்ட வசூல் பண்ணி கொடுக்கறான் மறைமுகமா. அப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப வட்டி இல்லாத முறையில தொழில்களை நீங்க தொடங்கி பாருங்க, நிச்சயமா நிரந்தரமா இருக்கும். வட்டியை கொண்டிருந்தா நிரந்தரமா இருக்காது. ஒரு நேரம் பேலன்ஸ் தவறி போச்சுன்னு வைங்க, அப்படி நொடிச்சு போய் திவாலாகி போயிருவீங்க. சொந்த காசுல இருக்கிற சின்னதா பெருசோ சொந்த காசுல வீட கட்டுங்க. சொந்த காசுல வட்டி இல்லாத யாராவது கடன் தந்தா வாங்கி கட்டுங்க, நீங்க வட்டி செலுத்த போறது இல்ல. அப்படி இல்லாமல் வட்டி கடன் வாங்கி தொழில் செஞ்சாலும் நீங்க வந்து வீடு வாங்கினாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அமெரிக்காவை விழுந்துருச்சுன்னா நீங்க எல்லாம் ஏமாத்துறோம். ஆனாலும் பட் அமெரிக்காவை பிரட்டி அடிச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம்ன்றான். அதனால வந்து நம்ம அந்த வட்டியே இல்லாத ஒரு பொருளாதாரம் உண்டாயிருச்சுன்னு சொன்னா உலகத்துலதான் ஏற்படாது. அதனாலதான் சீனாவுல எல்லாம் ரஷ்யாவுல எல்லாம் வட்டிக்கு தடை இருக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படல. அவங்க எல்லாம் வட்டியை குற்றம், கம்யூனிசம் வட்டியை குற்றம்னு சொல்லுகிறது. அப்ப கம்யூனிச பொருளாதாரம் உள்ள நாடுகள்லையும் இஸ்லாமிய பொருளாதாரம் உள்ள நாடுகள்லையும் இந்த பாதிப்பு வரவே இல்லை. ஏன்? அவங்களும் வட்டியை வந்து சுரண்டல்ங்கிறாங்க. கம்யூனிச மார்க்சுடைய சிந்தனை பிரகாரமும் அது வட்டிங்கிற ஒரு சுரண்டல், இஸ்லாமிய பார்வையிலையும் வட்டிங்கிற ஒரு சுரண்டல். அப்ப யார் வந்து இந்த வட்டி விஷயத்துல தெளிவான நிலையில் இருக்கிறார்களோ அந்த நாடுகளுக்கு எந்த பாதிப்பு இன்னைக்கு வரக்கான. உலகமே தலைகீழ புரண்டாலும் துபாய்க்கு வந்த பாதிப்பு ஏன் சவுதிக்கு வரல? துபாய் வந்து அமெரிக்கா, இன்னொரு அமெரிக்காவோட ஒரு மாநிலம் மாறி ஆகிவிட்டான். முழுக்க முழுக்க அமெரிக்க பாலிசி, பேர் தான் முஸ்லீமே தவிர அவன் கை கொண்டது புறா என்னது அமெரிக்காவுடைய அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருந்தான். அப்ப அவனுக்கெல்லாம் ஏற்பட்ட பாதிப்பு வந்து வட்டியில நாங்க விழமாட்டோம்னு புடிவாதமா இருக்கிறாங்களே அந்த நாடுகளுக்கு வரல. அப்ப நம்ம என்ன புரியணும், இந்த வட்டிங்கிறது நல்லது மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உண்மையில் நல்லது இல்ல. இன்றைய கணக்குப்படி நம்ம எல்லாரும் ஆளுக்கு 9000 ரூபாய் கொடுத்தா தான் இந்தியாவுடைய வட்டி அடையுங்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஆளும் ஒரு குடும்பத்தில் 5 பேர் நீங்க 45,000 ரூபாய் நீ கடனாளி, நீங்க வாங்காத கடனுக்கு நீ கடனாளியா இருக்கிறீங்க. நீங்க ஒரு வீடு வச்சிருப்பீங்க, அந்த வீடுடைய மதிப்பே 1 லட்சம் ரூபாய் இருக்கு, நீங்க 10 பேர் இருந்துவீங்களேன் 90,000 ரூபாய் கடன் இருக்கு. ஏன்? நம்ம ஒரு தலைக்கு 9,000 ரூபாய் கணக்கு அரசாங்கம் வட்டி வாங்கி வச்சிருக்கிறோம், நீங்க வாங்கல, அரசாங்கம் வட்டி வாங்கி வச்சிருக்கிறோம். அந்த வட்டியை கொடுப்பதாக இருந்தால் ஒரு தலைக்கு 9,000 ரூபாய் வசூல் பண்ணாதான் என்ன செய்ய முடியும்? அப்ப குழந்தையில இருந்து இன்னைக்கு பிறந்த குழந்தையில நாளைக்கு சேவர கிழவன் வரைக்கும் 9,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணாதான் வட்டியை செலுத்த முடியுங்கிற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கிறான். இந்த வட்டி தீமையிலிருந்து இன்னமும் விடுபடுற மாதிரி தெரியல. மேலும் மேலும் அந்த படுகொள்ள விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்ப திருந்துவாங்களோ தெரியல. வட்டியிலிருந்து விடுபட்டால் எல்லாம் மோசமாகிவிடும். மலைப்புற்றவன் கருகாமம் குரான் படிப்பதற்கு நேரம் காலம் இருக்கிறதா? எந்த நேரத்தில் படிக்க வேண்டும்? அதான் குரான படிக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குதா? எப்ப வேணாலும் படிக்கலாமா கேக்குறாங்க. எப்ப வேணாலும் படிக்கலாம். குரானை படிப்பதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எந்த விதமான சாஸ்திரமோ சடங்கோ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு தூய்மையற்ற நிலையில் இருப்பாங்களே அப்ப கூட படிக்கலாம். குரானை படிப்பதை பொறுத்த வரைக்கும் அது சிந்திப்பதற்காக தரப்பட்ட ஒரு நூல், மனிதன் ஆராய்வதற்காக தரப்பட்ட ஒரு நூல். அதனால படுத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு சில சடங்குகள்லாம் வச்சு அதோடு தூரமாக்கி வச்சிருக்கிறாங்க எங்க மக்கள்லயே. அந்த சடங்கெல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. எந்த மாதிரி நிலையிலையும் எந்த மாதிரி நேரத்திலையும் நம்ம எப்ப அதுல இன்வால்வ்மெண்ட் ஈடுபாடு இருக்கிறதோ அப்ப நீங்க படிங்க. ஈடுபாடு இல்லாம படிச்சா மனசுல ஏறாது. எப்ப உங்களுக்கு மனப்பூர்வமா அதுல இறங்க முடிகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் படிக்கலாம். அதுக்குன்னு எந்த ஒரு குறிப்பிட்ட நேரமும் கிடையாது, எப்ப வேணாலும் படிக்கலாம். என் பேரு பால்ராஜ், பாண்டிச்சேரி. நான் கேட்க போற கேள்வி வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம், வெளிப்படையா கேட்கலாமா? நல்லா கேட்கலாம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மிக நன்று, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எனக்கு 2வது அறிமுகம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே